காஸ்மிக் யோகா யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்க போவது உடல் வலிமையை பற்றியது. இளமை முதல் முதுமை வரை உடலை வலிமையாக வைப்பதற்கு யோக முறைகளில் முத்திரை என்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அது உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த யூடியூப் சேனலில் சொல்லிட்டு வரோம். மேலும் பல விஷயங்களை இந்த யூடியூப் சேனலில் சொல்ல போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது பிரிதிவி முத்ரா. இந்த பிரிதிவி அப்படிங்கிறது மண்ணை குறிக்கும், அதாவது நிலம் என்கிற மூலகத்தை குறிக்கும். நிலம் என்கிற மூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் 5 மூலகங்கள் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற 5 மூலகங்கள் இருக்குது. அந்த மூலகங்களில் மண், அதாவது நிலம் என்கிற மூலகத்தை பிரிதிவி என சொல்கிறோம். இந்த உடலும் பார்த்திங்கன்னா மண் என்ற மூலகத்தால் தான் ஆனது. நமது உடலை வலுவூட்டுவது அப்படிங்கிறது உணவு தான். இந்த உணவு நல்ல விதமாக ஜீரணமாகி இரத்தத்தில் கலந்து அது உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்துக்கும் போய் சேரணும், அனைத்து செல்களுக்கும் போய் சேரணும். இது முறையாக நடப்பதற்கு இந்த பிரிதிவி முத்ரா மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிரிதிவி முத்திரை நமக்கு நம் உடலுக்கு என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உடலை வலுவூட்டுது. மசில், போன், ஹேர் இது 3யுமே வலுவூட்டக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. ஃபிசிக்கல் வீக்னஸ் இருக்கிற அத்தனை பேருமே இந்த முத்திரைகளை செய்யும் பொழுது மிகச்சிறந்த பலனை அடைவாங்க. அதே சமயத்தில் ஸ்டெபிலிட்டி, இப்போ பார்த்திங்கன்னா சில குழந்தைகள் அதாவது சில குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடக்கும்போது தடுமாறுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெபனாக இருக்காங்க, நல்லா ஓடுவாங்க, நடக்கும்போது எந்த தடுமாற்றமும் இருக்காது. ஆனால் சில குழந்தைகளுக்கு நடக்கும்போது இந்த எர்த்து கிடைக்காம, அதாவது இந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்காம நடக்கும்போது தள்ளாடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட வயது ஆனதுக்கப்புறம் ஒரு நடையில் ஒரு தடுமாட்டம் இருக்கும். இதை போன்று இருக்கக்கூடிய இளமையாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பிரிதிவி முத்திரையை செய்யும் பொழுது இந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த பேலன்ஸ் இருக்கும், நடக்கும்போது ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இந்த நடக்கும்போது இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் முற்றிலுமாக விலகும், அதாவது ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும், பேலன்ஸும் கிடைக்கும். உடலும் மனசும் லேசாக இருக்கும், மனம் அலைப்பாயிறது குறையும், பயம் குறையும், ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், உடல் பொலிவடையும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி முறையாக நடக்கிற காரணத்தினால், அதாவது ஜீரண சக்தி முறையாக நடக்கிற காரணத்தினால் உடலில் தேவையான எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், சைனஸ் சரியாகும், இம்யூனிட்டி அதிகமாகும், நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். அடிக்கடி தும்மல் வந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சரியாகும், மூக்கடைப்பு இருக்கிறவங்களுக்கும் சரியாகும். அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க இந்த பிரிதிவி முத்திரையை தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு அற்புதமான பலனை காண்பார்கள். பிரிதிவி முத்திரை எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அதே சமயத்தில் இந்த பிரிதிவி முத்திரை நம்ம எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்னா 15லிருந்து 20 நிமிடங்கள் செய்யலாம். காலையிலே ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் செய்தால் போதுமானது. 3 வேளை செய்வதாக இருந்தால் 10 நிமிடங்களாக செய்யுங்க. அதே சமயத்தில் 2 கைகள்லையும் செய்யணும்.
கைகளில் தொடைப்பகுதியில் வச்சுட்டு செய்யுங்க. உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கட்டும். பிரிதிவி முத்திரையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய கட்டை விரல் நுனியோடு மோதிர விரல் நுனியை இணைக்கணும். மற்ற 3 விரல்களும் நீட்டிகிட்டு இருக்கணும். அதாவது கட்டை விரல் நுனியோடு மோதிர விரல் நுனியை இணைக்கணும். மற்ற 3 விரல்களும் நீட்டிகிட்டு இருக்கணும். இது 2 கைகளிலும் செய்யணும். இதுதான் பிரிதிவி முத்திரை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.